அனைவருக்கும் வணக்கம். ஞானவதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம திப்பிலி ரசாயனம் லேகியம் போட போகிறோம். அதுக்கு நம்ம வெள்ளத்தை தட்டாமல் முழுசாகவே போட்டிருக்கோம். அதாவது டானிக்கு போடுறதுக்கு நம்ம லேகியம் டானிக் போடுறதுக்கு நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டானிக்கில் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் லேகியங்கிறதுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம பழையடிக்கு வடிகட்டி அதுக்கு பிறகு தான் நம்ம லேகியமாக போடணும். திப்பிலி ரசாயனம் லேகியத்தில் பல முறை இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 முறைக்கு மேலே இருக்குது. நெய் விட்டு பிசைத முறை உண்டு, வெல்லம் சேர்த்து பிசைத முறை உண்டு, கருப்பட்டி போடுற முறை உண்டு. இது உடம்பே இந்த திப்பிலி ரசாயனத்துக்குள்ளே பொடி அரைச்சி வச்சுருக்கோம். இல்லை என்னென்ன சரக்கு சேர்ந்துருக்கு நம்ம முழு வீடியோவை நம்ம சொல்ல போகிறோம். வெல்லம் வடிகட்டி அதுக்கு பிறகு இந்த லேகியத்துக்கு நம்ம பொடியை போடும்போது உங்களுக்கு என்னென்ன சரக்கு சேர்ந்துருக்கு நம்ம சொல்லிடுவோம். இந்த பாருங்கள், தூசி மிதக்குதா, அதோட கீழே பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு மண்ணெல்லாம் சேர்ந்து கீழே இருக்கும். அதனால் இது நம்ம நல்லா வெள்ளம் கரைஞ்ச உடனேயே நல்லா வடிகட்டிடணும். இதை பாருங்கள், உள்ளே எவ்வளவு தப்பி மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கீழே ஊற்றிட்டு இது மட்டும் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணிச்சத்து இருக்குது. நம்ம தேன் பருவம் வருது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். தேன் பதம் வந்த உடனேயே நம்ம பொடியை போட்டு கிண்டணும். அதுக்குள்ளே லேகிய பொடி இதாக இருக்கு பாருங்கள். திப்பிலி ரசாயன லேகிய பொடியில் இந்த முறை எதில் இருக்குது அப்படின்னா, போகர் வைத்தியம் 700 அந்த நூலில் பாடல் 539 540. அதில் இருக்கிற அளவு திப்பிலி பழம் 2, சீரகம், சுக்கு, திப்பிலி மூலம், வாய் விளங்கம், கடுக்காய், மிளகு, இது புறமே 1/4 பழம். நம்ம அதிகமாக போடுறதுனால அதுக்குள்ளே சரக்கு பல மடங்கு அது மாதிரி கூட்டியிருக்கோம். இதில் அளவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது பனை வெல்லம் நல்லது, பனை வெல்லம் கிடைக்காவிட்டால் பஞ்சதாரைன்னு இருப்பாங்க. பஞ்சதாரைங்கிறது கரும்பு வெல்லம். இப்போ நம்ம கரும்பு வெல்லம் தான் போட்டிருக்கோம். இதில் நம்ம கருப்பட்டியும் அளவு அவங்க சொல்லலை, நம்ம தேனுடைய அளவும் சொல்லலை, அளவாய் போட்டிருக்க அப்படிம்பாங்க. அளவாய் சேர்த்துக்குங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எல்லா சரக்கையும் சேர்ந்து ஒரு 2 கிலோ அப்படின்னா, ஒரு கணக்குக்கு சொல்ல 2 கிலோ அப்படின்னா, நம்ம கரும்புகள் 4 கிலோ டபுள் மடங்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உரப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம 2 மடங்கு சேர்த்துக்கலாம். இறக்கி பருவம் வந்த உடனே அது நம்ம கிண்டும்போது அதில் அளவாக நம்ம தேன் விட்டு கரெக்டாக நம்ம தேன் எவ்வளோ நாளம்மா இப்போ பாருங்கள், இந்த தேன் பருவத்துக்கு வந்துருச்சு. ஓலை உழுதா இதுன்னு தேன் பருவம். இதில் தண்ணி சத்தே கிடையாது. இதில் நம்ம கிண்டும் போது லேகியம் 1 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தனிச்சத்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேகியம் சீக்கிரம் கட்டி போயிடும். வாதம், பித்தம், சிலேஸ்மம் 3மே கொடுக்கலாம். 3 நோய்க்குமே கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பிபி, இருமல், இழப்பு, இதுக்கு மாதிரி கொடுக்கணும். இந்த லேகியம் மட்டும் போதுமா அப்படின்னா, அந்த போகர் 1700 நூலில்
சொன்னபடி இந்த இது லேகியம் மட்டும் போதாது, இதோட அரிதார சிந்துரம் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே பொன்னரிதாரம் முறையை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பொன்னரிதாரமும் இந்த இதுவும் நம்ம திப்பிலி ரசம் லேகியம் சேர்த்து கொடுக்கணும். இன்னும் விரைவாக குணமாகணும் அப்படின்னா ஆடோட டானிக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டிபி, நம்ம இருமல், இழப்பு, நம்ம தேன் இந்த பாருங்க இப்போ நெய் ஊற்றி நம்ம தேன் ஊற்றுதோம். அதாவது 20 கிலோ வெல்லம் எல்லா பொடியும் சேர்ந்து 10 கிலோ, தேன் வந்து இப்போ நம்ம 5 கிலோ ஊற்றுதோம். இன்னொரு முறையில் அப்படின்னா வெல்லம் சேர்க்காம தேன் மட்டும் பிசைஞ்சு, அது பொடியை தேன் மட்டும் பிசைந்தது